ஜூன் 2ஆம் தேதி தேவநேய பாவாணர் நூலகத்துல, அது அரசு நூலகம், அங்கு முன்னாள் தலைவர்கள் பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவ படம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. நேற்று தாவேகா அமைச்சர், புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அந்த தாவேகா ஆட்சியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வருகையின் போது அந்த படம் நீக்கப்பட்டு மீண்டும் அவர் சென்ற பிறகு அந்த படம், கலைஞருடைய திருவுருவ படம் வைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் கண்டனத்துக்குள்ளான ஒரு விஷயம். இது மாணவரணி சார்பாக பள்ளிக்கல்வித்துறை மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை கண்டிக்கின்றோம். இது தொடர்ந்து அடுத்த கட்ட ஒரு நிகழ்வாக கவிக்கோ அரங்கத்திலையும், அது பிரைவேட் ஹாலாக இருக்கலாம், ஆனா அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க டாக்டர் முத்தமிழ் அறிஞர் உடைய படம் நீக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது எங்களுடைய கேள்வியாக முன்வைக்கின்றோம். இவங்களுக்கு திமுக ரத்தமும் வேர்வையும் சிந்தி அவங்க உழைத்த உழைப்புல இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்களை வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப திமுக காரன் நீ தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க, அப்படியான ஆட்களை அவங்க சேர்த்தி இருக்க கூடாது. ஆனா அந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்த்திட்டு இன்னைக்கு பாரசக்தி அபார சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களுடைய தலைவர் அவர்கள். அவர்களுக்கு தெரியுமா எங்களுடைய கலைஞரின் அருமை? கலைஞருடைய படத்தை நீக்கக்கூடிய, அதாவது இஸ் ஹி அலர்ஜி டு த நாலேஜ் ஆர் இஸ் ஹி அலர்ஜி டு த கலைஞர்? எதுக்காக அலர்ஜி? என்ன அலர்ஜி அவருக்கு? அவருடைய படம் இருந்தா இவருக்கு என்ன அலர்ஜி ஆகுது அப்படிங்கிற கேள்வியை நாங்க முன்வைக்கின்றோம். நாகரிக அரசியல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதற்கு முத்தாய்ப்பாக வழங்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள். அவருடைய ஆட்சி காட்டின் பொழுது, ஆட்சி அமைத்த உடனே, இந்த உங்களை மாதிரி எல்லாம் டைம் எல்லாம் கேட்கல, ஆட்சி அமைத்த உடனே பள்ளி கல்விக்காக இருந்த அந்த பைகள்ல, அரசு பள்ளி பைகள்ல இருக்கக்கூடிய அம்மையாருடைய படமும் எடப்பாடி அவர்களுடைய படமும் இருந்த பைகளை 32 கோடி அதுல வீணடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த பைகளவே கொடுக்கலாம். அதுல நம்ம படத்தை போட்டு விளம்பரம் தேட தேவையில்லை. ஒவ்வொரு திட்டங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எது குறைந்த செலவாக ஆகக்கூடியது, மக்களுக்கு சென்று அடையக்கூடிய திட்டம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா நம்மளுடைய விளம்பரம் அப்படிங்கறதுல எந்த இடத்துலயும் வச்சுக்க கூடாது அப்படிங்கறது தான் இவங்களுடைய திட்டம். இதெல்லாம் மறைச்சிட்டா திமுக மறைஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 1000 கைகள் கொண்டு நீங்க மறைத்தாலும் ஆதவன் மறையவே மாட்டான். திமுக காரன் மீண்டும் மீண்டும் எழுவான், மீண்டும் எழுவான். ஒவ்வொரு திமுக காரனின் உழைப்பினால இன்னைக்கு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. தாவேகா சிஎம் சார், உங்களுடைய அமைச்சர்களுக்கு இது நல்லதல்ல அப்படின்னு நீங்க பாடம் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கே பாடம் எடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கீங்க. நன்றி அறிவிப்புக்கு போயிட்டு நீங்க அங்க போய் மறுபடியும் ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரீல்ஸை விட்டுட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு இன்ஸ்டாவை விட்டுட்டு இன்ஸ்டன்டா நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை இறக்குங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு இருக்கீங்க. இங்க என்ன பாதுகாப்பு கொடுக்கறீங்க பெண்களுக்காக வேண்டி? ஒரு திமுக பெண் நிர்வாகியாக பெண்களுக்கான எங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய குமராபாளையத்துல 3 வயசு மற்றும் 12 வயசு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் வன்புணர்வு செய்து. இதுக்கெல்லாம் உங்களோட பதில் என்ன? இதெல்லாம் விட்டுட்டு எப்படி மோடி அரசு அப்ப ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, இந்திரா காந்தியை பத்தி பேசிட்டு இருந்தாங்களோ, இன்னமும் சிஎம் சார் முழிச்சுக்கோங்க. நீங்க தான் இப்போ சிஎம். ஆக்டர் விஜய் தான் இப்போ தமிழ்நாட்டின் சிஎம். அத மறந்துட்டு இன்னும் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னும் சிஎம்மா இருக்காங்கிற மாதிரி அவர் எங்களையவே குறை சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்களுடைய ஆட்சி, அந்த திட்டங்கள் தான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு, தொடரும். எங்களுடைய திட்டங்கள் தொடரும் வரை எங்களுடைய மாண்புமிகு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நீடிக்கும். தொடர்ந்து இது போல உங்களுடைய பயணிக்கக்கூடிய இந்த இடங்கள்ல எங்களுடைய தலைவர், மூத்த தலைவராகிய முத்துவேல் கருணாநிதி கலைஞர் அவர்களுடைய படம் நீக்கப்பட்டால் மிகப்பெரிய கண்டனத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.